நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வர வர நம்ம கரஸ்பாண்டோட இம்சைக்கு அளவே இல்லாம போயிடுச்சுடா. வடிவேல வச்சு இம்சை அரசன் படம் எடுத்தா மாதிரி இவங்களை வச்சு இம்சை அரசன் படம் எடுத்தா அப்படிடா இருக்கும். கேவலமா இருக்கும். நாளுக்கு நாள் அவங்க பில்டப் தாங்க முடியலடா. நீ ஏன் இப்படி டென்ஷனா இருக்க ஸ்வேதா? நீ நினைக்கிற மாதிரி பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் நடக்காது. இல்ல வெற்றி, எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. என்னடா பெருசா ஏதோ சாதிச்ச மாதிரி வந்து நிக்கிறீங்க? டேய், நாங்களே ஸ்வேதாவோட பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு தவிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் அடங்குறீங்களா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? டேய், இந்த சூயிங்கம் போட்டு மென்னு துப்புற மாதிரி இல்ல, வாயில கமர் கட் போட்டு மெல்ற கதை. ஓ அப்படியா? என்ன நொப்படியா? இது கொஞ்சம் சீரியஸான மேட்ரு. மாப்பிள, என்னதான் சீரியஸ் மேட்டரா இருந்தாலும் மீட்டர் கொடுத்தா சரி பண்ணிடலாம்டா. புரியலையே. ஸ்வேதா அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், பிரச்சனை தானே. ஆமா. அவரை கூட்டிட்டு வந்தா பிரச்சனையாயின்னு ஸ்வேதா பயப்படுறா, அதானே? டேய், தெரிஞ்ச விஷயத்தையே மெல்லாதீங்கடா. சொல்ல வந்ததை சொல்லுங்க. டேய், ஒரிஜினல் அப்பாவை கூட்டிட்டு வந்தாதான்டா பிரச்சனை. டூப்ளிகேட் அப்பாவை கூட்டிட்டு வந்தா? கார்த்திக், வேணாண்டா. இவனை நம்பி முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி ஏடா கூடமா ஆயிட போகுது. பாத்துக்கோ. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு, ஆனால் நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை. டேய், அந்த வசனத்தெல்லாம் நீ சொல்லாத. டேய், என்னடா ஒரு அப்பாவை ரெடி பண்றது எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? எங்க ஹெல்பிங் டெண்டன்சியை பாராட்டாம இப்படி கேலி பண்றது நல்லா இல்லடா, சொல்லிட்டேன். ஸ்வேதா, நீ கவலைப்படாம ரிலாக்ஸ் ஆரு. உனக்கு ஒரு அப்பாவை ரெடி பண்ணியாச்சு. யாருடா அந்த டூப்ளிகேட்டு? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவானா? கடைசியில சொதப்பிட்டு போறான்டா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல மாப்ள, பக்காவா ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நீ ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்னு சொன்னியே, அதான் பயமா இருக்கு. டேய், நம்பிக்கைலாம் சொன்னடா, திருப்பி அனுப்பிச்சிடுறோம். டேய் இருடா, அவர் வர சொல்லு. அதானே, ஸ்வேதா ஒண்ணுனா வெற்றி தாங்க மாட்டானே. பாரு பையன் எவ்வளவு எமோஷன் ஆகுறானே.